சொன்ன மாதிரி எனக்கும் நான் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை சாட்சியை சொல்லுவேன். ஆமாம், எனக்கும் திருமணமாகி ஒரே ஒரு மனைவியும் இரண்டு இரண்டு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆமென். எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு ஆசீர்வாதமான பெற்றோர். என்னுடைய ரட்சிப்புக்கு காரணம் அவர்கள் இருவரும். இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமானவர்கள். நல்லா ஜெபிக்கிற ஒரு அர்ப்பணிப்புள்ள தாயார் எங்கள் அம்மா. அவங்க ஜெபந்தான், அவங்க கண்ணீர் தான் என் வாலெல்லாம் நறுக்கி தோத்திரம் என் கண்ணை திறந்து கர்த்தர் உண்மையான தெய்வம்னு பார்க்க வச்சு சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சு ஊழியக்காரனாக்கி இன்னைக்கு வரைக்கும் என்னை பயன்படுத்திட்டு இருக்கு. அதனால் எங்கள் அம்மாவை என்னால் மறக்கவே முடியாது. எந்த தாயையும் எந்த பிள்ளையாலையும் மறக்க முடியாது. எல்லாருக்குமே அவங்க தாய் ஸ்பெஷல், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. என்னுடைய தாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். தோத்திரம் இன்னைக்கு வரைக்கும் எப்போ பார்த்தாலும் ஜபம் 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 ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கண்ணீரோடு தான் இருப்பாங்க. ஆமாம், தோத்திரம். அப்படி ஒரு தாயார். எங்கள் அப்பா பயங்கர வைராக்கியமானவர். சத்தியத்தில் நாங்கள் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய முன்னுதாரணம் என் தகப்பனார். காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். அவரை திடீர்னு பார்க்குறவங்களுக்கு பயப்படுத்துகிற ஒரு மாதிரியே தான் தெரிவார். தோத்திரம். அவர் இப்போ வயசு 80 ஆகி போச்சு. வயசு ஆக ஆக ரொம்பவே மோசமாக தான் இருக்கார். அதாவது சத்தியத்தை சொல்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர். ஆமாம், ஆனால் அந்த ஸ்ட்ரிக்ட் தான் எங்களை வேரூன்ற பண்ணியது. ஆமாம், அவங்க தான் எனக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டாங்க. 1989 எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மா மரண தருவாயில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அல்சர், குடல் புண்ணு வியாதி. அது க்யூர் பண்ண முடியல. ஆப்ரேஷன் வரைக்கும் போய் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்பா ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு பண்ணுறாரு. பல மாதம் ட்ரீட்மெண்ட்லேயே தான் இருக்காங்க. அம்மா ஹாஸ்பிட்டலே தான் இருக்காங்க. அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். தோத்திரம். அதனால் எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு அம்மாவை ட்ரீட்மெண்ட்லேயே கவனம் செலுத்துகிறாங்க. கடைசியில் டாக்டர் ஒரு நாள் சொல்கிறாரு, இன்னும் 24 மணி நேரம் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு சொல்கிறார். நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. காலையில் நீங்கள் ஆம்புலன்ஸ் வச்சு அவங்கள வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். எங்கள் அப்பாவுக்கு என்ன செய்யறேன்னு தெரில. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அப்பெல்லாம் தந்தி தானே தகவல் சொல்லிட்டு தலையில் கை வச்சு பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன், தம்பி 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன். என்னோட 4 வயசு சின்னவன் என்னுடைய தம்பி. அப்போது பாருங்க, ஆஸ்பத்திரியில் 2 பேர் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஆஸ்பத்திரி ஊழியம் செய்கிறவங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஆமாம், அந்த நாளில் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. எங்கள் அப்பா அழுதுகிட்டே இருந்தோடனே, டாக்டர் சொல்லுவார் அப்படிதான், ஆனால் ஆண்டவர் உயிருள்ளவர், நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு உயிருள்ளவர், உங்கள் மனைவிக்கு உயிரை கொடுப்பார், நீங்கள் நம்புங்க அப்படின்னு சுவிசேஷ வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அப்போ அம்மா படுத்த படுக்கையிலே ஜெபிச்சிருக்காங்க. மனசுக்குள்ள அப்படி வேண்டி இருக்காங்க, ஆண்டவரே நீர் உயிருள்ள தெய்வமாக இருந்தா எனக்கு உசுரை கொடுங்கப்பா, நான் என் கணவர் 2 பிள்ளைங்க காலமெல்லாம் உமக்கு தொண்டு செய்வோம், ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோத்திரம். ஒரு 12 மணி 1 மணி இருக்குமா, கூட்டுற மாதிரி கூட்டி குறைச்சவங்களுக்கு நன்றி. தோத்திரம். ஆமாம், நான் கூட்ட சொல்லி கேட்கல, அவர் கூட்டினாரு. கூட்டினோடனே ஒரு விசில் சத்தம் வந்துச்சா, ஏற்கனவே இருந்ததை விட குறைச்சிட்டாரு. தோத்திரம். வாழ்க வளமுடன். தோத்திரம். மானிட்டரை எனக்கு ஏற்ற மாதிரியே வைங்க. ஆமாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ராத்திரி 12 மணி 1 மணி இருக்குமா, அம்மா படுத்து இருந்திருக்கிறாங்க. சொப்பனம் பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. வெள்ளை வஸ்திரம் தரித்து இயேசுநாதர் அவங்க பக்கத்தில் நிற்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. தலையில் கை வச்சுட்டு, மகளே நீ சுகம் அடைஞ்சிட்ட அப்படின்னு மறைஞ்சிட்டாரா. பரிபூரணமாக எங்கள் அம்மா சுகமாயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. அந்த வாரமே அவங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தோத்திரம். மதுரையில் துதி சங்கர், அவர் அந்த வாரம் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறார். ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு, அதில் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளினாலே தொடப்பட்டு எங்கள் அப்பா அம்மா முழுமையாக ஆண்டுடைய அன்புக்குள்ள ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டாங்க.
நான் 10ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே எனக்கு எக்ஸ்ட்ரா வால் முளைச்சிட்டு, அதனால 11, 12ல பயங்கர சேட்டை. என்ன கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க. எனக்கு சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் பிடிக்காது, பாஸ்டர் பிடிக்காது, பாட்டு பாடுறது பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது. எனக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கிடைச்சாங்க. அந்த கிராமத்துலேருந்து ஒரு சிட்டி வாழ்க்கைக்குள்ளே வந்தேன். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ஊரை சுற்றுறதே எனக்கு பொழப்பா போச்சு. 10th நான் நல்லா படித்தேன். டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் செகண்ட், எங்கள் ஸ்கூலில் நான் ஃபஸ்ட்டு. அதனால் என்னை இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு, அது பொதுவாக அந்த காலத்தில் இருந்த பெற்றோர்களுக்கெல்லாம் அதுதான் கனவு. தோத்திரம். அதனால் என்ன அப்படி பார்க்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஆனால் நான் தான் இப்போ சேட்டைக்காரன் ஆகிட்டேனே. எக்ஸ்ட்ரா ஒரு வால் முளைச்சிட்டு எங்கள் வாத்தியார்கள்லாம் அதை நறுக்கலான்னு பார்க்காங்க, முடியல. எங்கள் அப்பா அம்மா பின்னாடியே விரட்டுவாங்க, முடியல. பாஸ்டரையாவும் பல வருஷமாக ட்ரை பண்ணாரு, முடியல. அந்த வால் எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டே தான் இருக்குது. தோத்திரம். சர்ச்சுக்கு இழுத்துட்டு போவாங்க, போய் ஆரம்ப ஜபத்தில் அப்படி உட்காந்துருப்பேன். பாஸ்டர் யாராவது ஆரம்ப ஜபம் பண்ண சொல்லுவார். சீக்கிரம் ஜபிச்சு முடிச்சா பரவாயில்ல, நம்ம ஆளுங்க அப்போ தான் தோத்திரம் 1/2 மணி நேரம் ஜபம் பண்ணுவாங்க ஆரம்ப ஜபத்தையே. ஆமாம், நான் இங்கே பண்ணுறவங்கள சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். தோத்திரம். அப்போ இந்த டயத்தில் நான் எஸ்கேப் ஆகி ஓடிடுவேன். தோத்திரம். எல்லாம் கண்ணை மூடி பக்தியாக இருக்கும்போது நான் பறந்துடுவேன். அப்புறம் ராத்திரி 11 மணிக்கு தான் வருவேன். இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா சொல்லி சொல்லி பார்த்தாரு. கடைசியில் 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் ஒரு தகர பெட்டியில் என் துணிமணிலாம் கொஞ்சம் இதை தூக்கி வச்சு ரோட்டில் எரிஞ்சிட்டாரு. தோத்திரம். ரோட்டில் தூக்கி எரிஞ்சிட்டாரு. அப்போ சொன்னார், உனக்கு ஏசுநாதரை தெரியும், உங்கள் அம்மா உசுரோடு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியும். ஆமாம், ஏன்னா எங்கள் அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணுற அந்த காலங்களில் பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகிட்டு அப்படியே பல மாசமாக மூடி போட்டாரா. மளிகை கடை வச்சுருந்தாரு, எல்லாத்தையும் அப்படியே மூடி போட்டார். பொருளாதாரத்தில் 0 ஆகிட்டோம். நாங்கள் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்போது ஆண்டவருக்குள்ளே நாங்கள் வரும்போது எல்லாத்துலேயுமே பூஜ்யம். அதற்கு அப்புறம் தான் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நம்ம சாப்பிட்ற ஒரு சோத்து பொறுக்க கூட யாரால வருதுன்னு உனக்கு தெரியும், அம்மா உசுறு யாராலன்னு உனக்கு தெரியும், நம்ம குடும்பம் இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணம் யாராலன்னு உனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நீ சேட்டை பண்ற, சர்ச்சுக்கு வர மாட்டேற, ஏசு வேணாம்ன்ற, ஊரை சுத்துற, அடங்க மாட்டேற. அதனால ஏசு வேணான்னு சொல்ற நீ எங்களுக்கு வேணாம். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பாவை நான் யோசித்து பார்ப்பேன். என் பிள்ளைய நான் அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக என்னால் முடியாது. அது எங்கள் அப்பாவால் மட்டும்தான் முடியும். தோத்துறேன். ஏசு வேணும்னா பெட்டி தூக்கிட்டு உள்ளவா, இல்லைன்னா நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, எனக்கு அவசியம் இல்லைன்ட்டாரு. உடனே நானும் அப்போ வீரம்ல, ஏசு ரத்தம் ஜெயம், வால் தான் எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லை. ஆமாம், பெட்டியை ஒரு கையில் தூக்கிட்டு ஒரு கையில் இப்படி விரலை வச்சுக்கிட்டு சவால் விட்டு சொன்னேன், ஏசு இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுவேன். ஏசுவான் ஏசு அப்படின்னு. தோத்துறான். அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறேன், நீங்கள் எங்கள் அப்பாட்ட பேசுங்கன்னு. எங்கள் அப்பாட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, ஏங்க சாமி இருக்க வேண்டியதான், பக்தி இருக்க வேண்டியதான், நீங்கள் வயசில் பெரியவங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, ஓகே. அவன் வாலிப பையன். தோத்துறோம். அப்படியே போக போக அவனும் வந்துட்டு போகிறான். இப்போ அவன் விருப்பப்படி விட்டான், நான் வேணா சர்ச்சுக்கு தானே வரமாட்டேன்றான், அதுக்காக பெட்டியை தூக்கி வெளியில் போடணும்னா இருக்கு அப்படின்னு என் பிள்ளைன்னே பார்க்காம பெட்டியை தூக்கி போட்டாள் நான். தோத்துறோம். அதனால யாரும் என்கிட்ட பேசுறதுக்கு இடமில்லை, இடத்த காலி பண்ணுங்கன்ட்டாரு. உங்கள் அப்பாட்ட ஒருத்தரும் பேச முடியான்ட்டு போயிட்டாங்க. ஆக எனக்கு ஒரு வக்கீலும் இல்லை. தோத்துறோம். அதனால பெட்டியை தூக்கிட்டு சவால் விட்டுட்டு பெட்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் அவங்க பெந்தகோஸ்தல சேர்ந்துட்டாங்க, அல்லேலூயா சர்ச்சுக்கு போறாங்க, ஏசுநாதரை ஏத்துக்கிட்டாங்க, ஆமா ஞானசானம்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு எங்க தாத்தா பாட்டிகிட்ட சொன்ன உடனே, ஆத்தாடி நீ ஒருத்தனாவது தப்பிச்சு வந்தியடா, நம்ம குடும்ப பேரை காப்பாத்துறதுக்கு நீ ஒருத்தனாவது இருக்கியடா, நீ தாண்டா தங்கம் அப்படின்னு என்னை சேர்த்துக்கிட்டாங்க. இன்ஜினியர் எங்க படிக்க, +2ல நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைச்சேன். ஏன்னா அம்பிட்டு சேட்டை. ஆனா எங்க அம்மா பண்ண ஜெபமோ தெரில, ஆண்டவர் அவங்க கண்ணீருக்காக வேண்டி என்னை பாடுற மார்க்ல பாஸ் பண்ண வச்சாரு. ஆமா, 10th மார்க்கையும் +2 மார்க்கையும் கம்பேர் பண்ணா சம்பந்தமே இருக்காது. தோத்திரம். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதனால எங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, 10th மார்க்கை வச்சு பாலிடெக்னிக்ல சேர்த்தாங்க. இவனை எப்படியும் இன்ஜினியர் ஆக்கிடணும் அப்படின்னு என்ன பாலிடெக்னிக்ல சேர்த்தாங்க. தோத்திரம். அப்போ எங்க அப்பா அம்மாவே ஏமாத்தினாள், எங்க தாத்தா பாட்டி ஏமாத்துறது எனக்கு என்ன சங்கடமா? ஆமா, வீட்டில இருந்து காலேஜுக்கு போற மாதிரி எல்லாத்தையும் வச்சு கொடுப்பாக, தூக்கிக்கிட்டு கிளம்புவேன்.
ஆமா, எங்கேயாவது போய் பைய போட்டுட்டு ஊரை சுத்திட்டு சினிமா பார்த்துட்டு அங்க போய் இங்க போய் சாயங்காலம் போல கரெக்டா எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்துருவேன். ஆமா, இப்படியே பல மாசம் போச்சு. ஆமா, காலேஜில இருந்து கார்டு வந்துட்டு எங்க வீட்டுக்கு, தோத்திரம், பைய சர்டிபிகேட்டை வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு. எங்க தாத்தா பார்த்துட்டு சொல்றாரு, அட்ரஸ் மாறி வந்திருக்குடா, தோத்திரம். ஏன்னா எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் படிச்சான், தோத்திரம். அப்ப வேற வீட்டுக்கு போக வேண்டியதை மாத்தி நம்ம வீட்டுக்கு போட்டிருக்காங்கடான்றாரு எங்க தாத்தா. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு திரும்ப ஒருக்கா கார்டு வந்திருக்கு. எங்க தாத்தாவுக்கு டவுட் வந்துருச்சு, என்ன திரும்ப திரும்ப கார்டு வருதுன்னு. நேரா காலேஜுக்கு போனா அந்த பயல அங்க காணோம். நான் தான், தோத்திரம். ஆமா, எங்கன்னு விசாரிச்சு பார்த்தா மாட்டிக்கிட்டான், தோத்திரம். கடைசியில நடந்தது என்ன, என்னை எந்த அளவுக்கு நேசிச்சாங்களோ விரும்பினாங்களோ அந்த அளவுக்கு என்னை வெறுத்தாங்க, என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நேசிக்க ஆள் இல்லை, புறக்கணிக்கப்பட்டேன். அவங்க பேரெல்லாம் ஊர்ல நான் ரிப்பேர் ஆக்கிட்டேன். அதனால என் மேல அவங்களுக்கு ரொம்ப கசப்பு வந்துட்டு, இப்படி என்னுடைய லைஃப் ரொம்ப மோசமானதா மாறிடுச்சு. இதுக்கு காரணம் எங்க அம்மாவுடைய ஜெபம், எங்க அப்பாவுடைய ஜெபம். குறிப்பா எங்க அம்மா வெள்ளிக்கிழமை 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 தண்ணி கூட குடிக்காம முழு உபவாசத்துல இருப்பாங்க, ஃபுல் ஃபாஸ்டிங். சனிக்கிழமை காலைல தான் தண்ணி குடிப்பாங்க. என் மகனை நீங்க சந்திக்கணும் ஆண்டவரே, நீங்க இல்லாம வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டு போயிருக்கான். நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு சொல்றவனா அவனை மாத்தி கூட்டிட்டு வரணும் ஆண்டவரே அப்படின்னு எங்க அம்மா கண்ணீரோட ஃபாஸ்டிங் ஜெபம். ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்ல, நீங்க ஆமீன் சொல்லலாட்டாலும் தோத்திரம். அவர் அங்க கேட்டு ஜெபத்தை கேட்டுதான் இங்க வேலை நடக்கு, தோத்திரம். ஆக படிப்பு போச்சு, பாசம் போச்சு, சொந்தக்காரங்க போயிட்டாங்க, எல்லாம் என்ன தோத்திரம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்க படுத்து கிடக்கேன், குப்பமேட்டில் கிடக்கேன், தோத்திரம். சோத்துக்கு வழி இல்லை, செலவு காசு இல்லை, யாரும் என்ன விசாரிக்கல. எங்கேயாவது வேலைக்கு போனா ஒட்டோட குச்சி மாதிரி இருப்பேன் நான், தோத்திரம். ஆனால ஒருவேளை இந்த வயசுல உனக்க வேண்டாம் வேலை கொடுப்பான்னு ஒருத்தனும் சேர்த்துக்க மாட்டான். இந்த டிராக்டர்ல குப்பை அள்ளி கொண்டு போய் வயல்ல போடுவாங்க. அந்த வேலைக்கு 2 முறை கூட்டு போவான். குப்பல்றது கூட நீ லாய்க்கலடான்னு அதுலயும் கழட்டி விட்டு போயிருவாங்க. கடைசியில ஒரு நாள் யாரும் இல்லாத ஒரு அனாதை மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப கலக்கம், கண்ணீர், கேள்விக்குறி, நோ மோர் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். என்ன செய்யலாம்? என் மனசுக்குள்ள தோணுது, இனி இந்த உலகத்துல இருக்கிறத விட செத்துடலாம் அப்படின்னு. அந்த வயசுலயே சூசைட் பண்றதுக்கு கையில ஒரு தூக்கு கயிறை எடுத்துட்டு, தோத்திரம், நான் சாக போறேன், இடத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாகணும். அதான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள என் கதை முடிய போகுது. யாரும் என்னை சுத்தி இல்லை. அந்த நேரத்துல என் இருதயத்துக்குள்ள ஒரு சத்தம் தெளிவா கேக்கு, நீ என்ன நேசிக்கிற, நீ என்ன வெறுக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். ஏசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டுட்டு வந்த நீ, சவால் விட்ட கையில தூக்கு கயிறு இருக்கு, தூக்கு கயிறு. இப்பவும் உன் வாழ்க்கைய என் கரத்துல ஒப்பு கொடுக்க முடியும்னா உலகம் பேசுற ஆளா உன்னை மாத்தி காட்டுவேன். யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசுற மாதிரி எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சத்தம் கேட்க கேட்க எங்க பாஸ்டரை பேசுனது, எங்க அம்மா அப்பாவை பேசுனது, நான் சவால் விட்டது, இது எல்லாம் கண்ணுக்கு முன்னால படம் மாதிரி வந்து நிக்குது, தோத்திரம். என்னை அறியாமலே எனக்குள்ள அழுக, தேம்பி 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 அழுகிறேன், தோத்திரம். அதே இடத்துல முழங்கால் படியிட்டு தூக்கு கயிறோடு என் வாழ்க்கையை இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை ஏத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி எங்க தாத்தா பாட்டிகிட்ட போய் கெஞ்சி கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு எங்க ஊருக்கு பஸ் ஏறி வந்து சேர்ந்தேன், தோத்திரம். பைபிள்ல ஆமா, நேற்று கேட்டோம்ல இளைய குமாரன், என் கதையில ஒரு சின்ன மாற்றம், நான் மூத்த குமாரன், தோத்திரம். ஆமா, நான் மூத்த குமாரன். எங்க அப்பா வந்து பார்த்தா அவருக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை, அவர் ரொம்ப கேஷுவலா கூலா சொல்றாரு, தெரியும்டா நீ வருவன்னு, தோத்திரம். ஒன்னு தூக்கிட்டு வருவாருன்னு எனக்கு தெரியும்டான்றாரு, தோத்திரம். அன்னைக்கு சர்ச்சுக்கு போக என்ன அர்ப்பணிச்சவன் தான், தோத்திரம். என் வாழ்க்கைய கர்த்தர் மாற்றினாரு, என்னை ஆசீர்வதிச்சாரு.